தேங்காய் பால் ஜூஸுக்கு தேங்காய் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. தேங்காவை அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாலுக்கு தண்ணி அரைச்சி ஊற்றி எடுத்து வச்சாச்சு. ரெண்டாவதுக்கும் அரைச்சி இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மூடியில் 2 தடவை பால் எடுத்தால் போதும் தேங்காய் பால் ஜூஸுக்கு. இப்போ இந்த தேங்காய் பால் ஜூஸை நம்ம சும்மா சாப்பிட முடியாது. அதனால் அந்த பாலை நம்ம இதில் மிக்சியில் சேர்த்து 3 பேரிச்சம்பழம் நான் எடுத்திருக்கேன். இதை கூட சேர்த்து அரைச்சி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை இந்த தேங்காய் பாலில் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஜூஸு ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் பால் வாய் புண்ணுக்கு, வயிற்று புண்ணுக்கு இது மாதிரி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த தேங்காய் பால் ஜூஸை நம்ம ப்ளெயினாக குடிக்க முடியாது. அதுக்காக தான் பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் பால் ஜூஸ் வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் வயிற்று புண்ணு சரியாகும், வாய்ப்புண்ணும் சரியாகும்.